கீழடியை பத்தி நீ என்னடா சொல்றது? கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்திலே நாங்கள் புகார் மனு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் தண்டரை மனோகரன் அவருடைய தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன், மாநில நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நாங்கள் புகார் மனு தெரிவித்து எல்லோரும் கையொப்பமிட்டிருக்கிறோம். அந்த கையொப்பமிட்ட அந்த புகார் மனுவையும் கொடுத்திருக்கிறோம். ஆகவே சட்ட நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 மற்றும் பிஎன்எஸ் ஆக்ட் 2023 கீழே திமுக தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு டிஆர்பி ராஜா மற்றும் எக்ஸ் தளத்திலே அவதூறு செய்தியை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோருதல் தொடர்பான புகார் மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். 17/6/2025 மாலை 5:57 மணி அளவில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நிர்வகித்து வரும் திமுகவின் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவின் டீம் டிஎம்கே ஐடி விங் என்ற பக்கத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, 2.5 கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம், எங்கள் உயிரினும் மேலான தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி அவமதிக்கும் வகையிலும், அவரை பின்பற்றும் கழக தொண்டர்களினுடைய உணர்ச்சியை தூண்டும் வகையிலும், புண்படுத்தும் வகையிலும் மற்றும் அவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் திட்டமிட்ட சதி செயலாக உள்ளது. மேலும் எங்கள் கழகத்தின் அடையாளமான பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்களும் போற்றப்பட்ட எங்களது கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியினை அவமதிக்கும் வகையிலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தவறாக பயன்படுத்தி கேலி சித்திரம் வெளியிட்டுள்ளனர். இத்தகைய செயல்கள் இரு அரசியல் கட்சியினர் தொண்டர்களிடையே ஒரு வெறுப்பு மற்றும் மோதல் போக்கை தூண்டும் வகையிலும், அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் வகையிலும் உள்ளது என்பதை நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்திரு மரியாதைக்குரிய அரவிந்த் IPS அவரிடத்தில் கொடுத்திருக்கிறோம்.